சாய்ராம். ஓம் சாய்ராம். பெங்களூரில் வந்து பிரசாத் சாய்ராம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. என்னன்னா, நம்ம ஷிரடி சாய்பாபாவுக்கு வஸ்திரம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பிரசாத் சாய்ராம் வந்து தான் மட்டும் செய்ய வேணாம், எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாய் பக்தர்கள்ட்டையும் சொல்லி, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் உள்ள எல்லா சாய் பக்தர்களும் சேர்ந்து பாபாவுக்கு வந்து ஒரு வஸ்திரம் செஞ்சு கொடுத்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2019 வருஷம் பாபாவோட 101வது மகா சமாதி அப்போ ஈவினிங் ஆரத்தி அப்போ பாபாவுக்கு இந்த வஸ்திரம் போட்டாங்க. இந்த வஸ்திரம் நம்ம ஷிரடி சாய்பாபாவுக்கு போட்ட வஸ்திரம் சாய்ராம். இந்த வஸ்திரம் நம்ம சாய்பாபாவோட ஆசீர்வாதத்தோட நம்மக்கிட்டே, அதாவது நம்ம சாய் பக்தர்களோட தரிசனத்திற்காக பிரசாத் சாய்ராம் மூலியமாக கிடைச்சிது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் உள்ள அத்தனை கோயில்கள்லையும் அத்தனை சாய்பாபா பக்தர்களோட வீட்லேயும் இந்த வஸ்திரத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இந்த வஸ்திரம் வந்து திருப்பி இப்போ ஷிரடிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டிலையும் நிறைய சாய்பாபாவோட பக்தர்கள் வீட்லேயும் கோயில்களையும் வச்சு பூஜை பண்ண இந்த வஸ்திரம் இப்போ வந்து திருப்பி ஷிரடியில் வந்து பூஜைக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, அதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட காமிச்சு நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. தரிசனம் பண்ணிக்கோங்க சாய்ராம். பாபாவுக்கு போட்ட வஸ்திரம் நம்ம ஷிரடி சாய்பாபா சமாதி மந்திர் மேலே கடந்த வஸ்திரம். நாங்கள் அந்த டயத்தில் அங்கே இருந்தோம். 2019 வருஷம் 101வது மகா சமாதி அப்போ ஷிரடியில் நாங்கள் இருந்தோம். ஈவினிங் ஆரத்தி அப்போ பாபாவோட வஸ்திரம் மாற்றுறாங்க. நாங்கள் மானிட்டரில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆகா, நம்ம வஸ்திரம் மாற்றுறாங்க அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆரத்தியெல்லாம் முடிஞ்சிட்டு சமாதி மந்திர் போயிட்டு பாபாவோட சமாதி மேலே அந்த வஸ்திரத்தை தொடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த காயின்லாம் நான் கையால் தொட்டு தொட்டு பார்த்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போது இந்த வஸ்திரம் வந்து திருப்பி ஷிரடிக்கு பூஜைக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க. திருப்பியும் பூஜை முடிச்சுட்டு தமிழ்நாடு கொண்டு வர்றப்ப நான் உங்களுக்குலாம் சொல்கிறேன் சாய்ராம், நீங்களும் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இது முழுக்க ரொம்ப வருஷமாக நம்ம சேவையாக தான் சாய்ராம் செஞ்சுட்ருக்கோம். இதில் எந்த விதமான பணமும் இல்லை, சேவையாக தான் நம்ம ரொம்ப வருஷமாக செஞ்சுட்ருக்கோம். 101வது மகா சமாதி அன்னைக்கு நம்ம சாய்பாபாவுக்கு போட்ட வஸ்திரம். நம்ம வீட்டிலே இத்தனை நாள் பாபா இருந்தாங்க. நம்ம வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது ஒன்றா ஓடி போயிட்டு பாபாவோட ட்ரெஸ்ஸை மடியில் வச்சுக்கிட்டு பாபா இந்த விஷயம் பாபா அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து ஷிரடிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க.